Good morning, student. Today we are going to discuss about Unit 1 Heat. Introduction. What is heat energy? All the substances in our surrounding are made up of atom and molecules. These atom and molecules are always at vibratory motions. These motions substance have a energy known as a heat energy. What is the heat energy? These atom and molecules are always at vibratory motions. இந்த ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட்டரி மோஷனாக மாறும்போது அங்கே வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி தான் தட் இஸ் த ஹீட் எனர்ஜி. திஸ் எனர்ஜி ஃபாலோ ஃப்ரம் ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு கோல்டு சப்ஸ்டன்ஸ் ஆர் hot region to cold regions of a substance. When heat energy supplied to any substance it increase the energy of the atom and molecules in it, also they start to vibrate. அங்கே வைப்ரேட் நடக்கிறதுனால and these atom and molecules vibrate make other the atom and molecules to vibrate. The heat energy transferred from one part of substance to other part. ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு மாற்றப்படுது. We can see this energy transfer in daily life. Heat energy brings about the lot of changes. Heat energy daily heat energy வந்து every brings about lot of energy. You will learn about these lessons. First one is effect of heat. Effect of heat. When heat energy is supplied to any substance, bring about many changes. இதில் என்ன சேஞ்சஸ்னால் these are three important changes இதில் நடக்குது. We can see our daily life. First one is என்னன்னா expansion. Second one is increase in temperature. Third one change in state. First I will explain for expansions. First one I will explain the experiment. Now experiment. Take one ball, metal ball and metal ring. Metal ball and metal ring. The suitable diameter. பாஸ் த மெட்டல் பால் த்ரோ த ரிங். நம்ம வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுறோம், அந்த பாலை வந்து உள்ளே பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து உள்ளே வருது அந்த ரிங்குக்குள்ளே இருந்து. யூ கேன் அப்சர்வ் தட் த மெட்டல் பால் கேன் ஈஸிலி கோ த்ரோ இட். நவ் அந்த பால் நம்ம என்ன பண்ணோம், திரும்ப அகைன் ஹீட் பண்ணுறோம். இங்கே வந்து ஹீட் பண்ணுறோம் அகைன் செகண்டு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அந்த பாலை ஹீட் பண்ணும்போது நவ் ஹீட் த மெட்டல் பால் and then try to pass it through the ring. It will not pass through the ring. அதுக்குள்ளே போகலை. ஏன்னா ஹீட்டால் அந்த பால் வந்து என்ன உள்ளே போக முடியல. அதே பாலை நம்ம என்ன பண்ணுறோம், சம்டைம்ஸ் வெளியில் வைக்கிறோம் ஒரு ஃபியூ மினிட்ஸ். கீப் த மெட்டல் பால்ஸ் ஆன் த ரிங் ஃபார் சம்டைம்ஸ் ஃபியூ மினிட்ஸ் இட் வில் ஃபால் த்ரோ த ரிங். ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வச்சதுக்கப்புறம் அந்த ரிங் வந்து இந்த பால் வந்து ஈஸியாக அந்த ரிங்குக்குள்ளே போகுது. அப்போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒய் த ரீசன்ஸ். ஒய் டிட் நாட் த பால் கோ த்ரோ த ரிங் இனிஷியலி பட் வெண்ட் த்ரோ த ஆஃப்டர் சம்டைம்ஸ். ரீசன் என்னென்னா, when the ball is heated the atom in the ball gain heat energy. அங்கே வந்து என்ன கிடைக்குது, பாலுக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்குது. அதனால் அது உள்ளே போக முடியல. they start the vibration and force each other part. As the result in an expansion take place, that white ball that did not go through the ring. After sometimes the ball lost the heat energy லாஸ்ட் ஆனதுக்கப்புறம் the surroundings it come back it the original. திரும்ப ஹீட் எனர்ஜிலாம் போனதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் சைஸ் வருது. This show the heat energy causes the expansion is solid. The expansion take place in liquid and gases also.
ஆனால் இதுக்குள்ளே அதிகமாக இருக்கிறது மேக்ஸிமம் இன் கேஸஸ். அதே போல் இப்போ நம்ம வந்து ரயில்வே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கில் வந்து கேப்பாக இருக்கும். ஒரு தண்டவாளத்துக்கும் இன்னொரு தண்டவாளத்துக்கு இடையில் கேப் இருக்கும். அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, அந்த கேப் வந்து இருந்தால் தான் சம்மர் டைமில் அந்த கேப் நார்மலாக அயன் ராடு ஹீட் ஆகி கேப் ஆகும். அப்போது ட்ரெயின் வந்து ஆக்சிடெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த ராடை வந்து நம்ம அந்த கேப் விட்டால் ஆக்சிடெண்ட்டை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். இப்போ நம்ம வந்து you would have noticed some space being left to railway track. Why? Because railway track which are made up of iron metal expand during the summer. When there is a gap, there will not to be any damage in track due to expansions of the metal rod. ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கேப் வந்து விட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் a rise in temperature. When the water is heated, water molecules receive heat energy. Water என்ன பண்ணுறது? receive the heat energy. This heat energy is supplied increase in kinetic energy of the molecules. When the molecules receive more energy, the temperature of the water increase. அப்போ வந்து என்னது? அந்த வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. This shows that heat energy causes increase in temperature. அதனால் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். In ice cubes of the force of attraction between the water molecules. Some of water molecules, so they are close together. Ice cubes, the force of attraction between the water molecules is more, so they are close together. அப்போ heat the force of the attraction between the molecules decrease in the ice cubes become, அதனால் என்ன கிடைக்குது? water. When the heat of the water, the force of attraction decreases further. They move away from one another to become vapor. அங்கே வந்து வாட்டர் வந்து ஆவியாக போகுது. ஏன்னா அங்கே காரணம் வந்து ஆவியாக போகிறது வேப்பர். Since water vapor escape to surrounding, the water level decreases further. We understand the heat energy causes change in the state of the substance. When heat energy is removed, changes take place in reverse direction. அங்கே என்ன நடக்குதுன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் நடக்குது. அதனால் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, we understand that the heat energy causes change in the state of substance. When heat energy is removed, changes take place reverse directions. அப்போது the heat energy supplied to or taken out from the substance, it will undergo the changes from one state of matter to another. One the following transformation may take place due to the heat energy. ஒரு ஹீட் எனர்ஜி ஒரு 6 மெத்தடில் வந்து சேஞ்சஸ் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஆர் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்கிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ சாலிட் டு லிக்விட். அது வந்து என்ன ஆகும்? மெல்ட்டிங் மீன்ஸ்னா உருகிறது. சாலிட் திடப்பொருள் திரவ பொருளாக மாறுறது. சாலிட் டு லிக்விட் மெல்ட்டிங். அதுக்கு என்னென்னா, ஒரு ஐஸ் கட்டி உருகி தனியாக மாறுறது தான் வந்து என்னது? மெல்ட்டிங். செகண்ட் ஒன் இஸ் ஏ லிக்விட் டு கேஸஸ் வேப்பரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்பரேஷன், ஐஸ் கட்டி வந்து ஆவியாக மாறி வாட்டராக மாறுறது, அதான் ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவியாக போடுறது. தேர்ட் ஒன் இஸ் ஏ சாலிட் டு கேஸ் சப்ளிமேஷன்ஸ். கற்பூரம் வந்து பற்ற வச்சோன்னா எரியும், அதுக்கப்புறம் வந்து எங்கே போகுதுன்னே தெரியாது, அதான் சப்ளிமேஷன்ஸ். அதான் சாலிட் டு கேஸ். கேஸ் டு லிக்யூடு அது லிக்விட் டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ லிக்விட் டு சாலிட். அதான் ஃப்ரீசிங். நம்ம ஐஸ் வாட்டரை வந்து என்ன பண்ணுறோம்? ஃப்ரீசரில் வந்து என்ன பண்ணுறோம்? தண்ணியை ஊற்றி வச்சோன்னே ஐஸ் க்யூப்பாக மாறிடுது, அதான் லிக்விட் டு சாலிட். லாஸ்ட் ஒன் இஸ் ஏ கேஸ் டு சாலிட் டெபாசிஷன்ஸ். தேங்க்யூ.